அதானியை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். சூரிய ஒளி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக 2000 கோடி ரூபாய்க்கு மேல் கையூட்டாக இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அதானி கொடுத்ததாகவும் அதனை மறைத்து அமெரிக்காவிடம் முதலீடுகளை பெற்றதாகவும் நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்ற வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 16,800 கோடி ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய சூரிய ஒளி மின்சார விநியோகத்தை பெறுவதற்காக கையூட்டு கொடுக்கப்பட்டுள்ளதாக முறைகேடு புகார்கள் உள்ளபோதும் அதானி சுதந்திரமாக சுற்றி வருவதாக தெரிவித்தார். பல சந்தர்ப்பங்களில் இந்திய அரசு அதிகாரிகளை அதானியே நேரடியாக சந்தித்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக நியூயார்க் நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்தார். பிரதமர் மோடியையே அதானி கட்டுப்படுத்தி வருவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அப்போது மின்சாரம் தடைப்பட்டதை அடுத்து மோடி பவரா அதானி பவரா என்றும் அவர் கேலி செய்தார். பிரதமரின் பாதுகாப்புடன் நடத்தப்பட்ட மோசடி இது என்று கூறியுள்ள அவர், காங்கிரஸ் ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றிருந்தாலும் நடவடிக்கை எடுங்கள் என்றார். அதானியின் முறைகேடுகளை விசாரிக்க வெளிநாட்டு அரசு முன்வந்திருப்பதால் அதானியின் மிகப்பெரிய ஊழலை விசாரிக்க நம்பகத்தன்மை கொண்ட புதிய செபி தலைவர் நியமிக்கப்பட வேண்டும் என்றார். அதானியை கைது செய்ய வேண்டும் என்றும் முழு அளவிலான விசாரணையை மேற்கொள்ள உடனடியாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார்.